வணக்கம். இப்போ நம்ம பெட்ரோல் டீசலோட டென்சிட்டியை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம மெஷர்மெண்ட் ஜாரில் டீசல் அரை லிட்டர், பெட்ரோல் அரை லிட்டர் எடுத்துருக்கோம். இதில் நம்ம மெஷர்மெண்ட்டை செக் பண்ணுறதுக்கு 2 ஹைட்ரோமீட்டர், ஒன்று பெட்ரோலுக்கு உள்ளது, டீசலுக்குள்ள 2 ஹைட்ரோமீட்டர், டெம்பரேச்சரை செக் பண்ணுறதுக்கு ஒரு தெர்மாமீட்டர் வேணும். இப்போது எது பெட்ரோலுக்கு எது டீசலுக்கு அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, பெட்ரோலோட ஹைட்ரோமீட்டரோட ரேஞ்ச் அப்படிங்கிறது 700லேருந்து 750 வரைக்கும் இருக்கும். இது 7லேருந்து 750 வரைக்கும் இருந்துச்சுன்னா இது பெட்ரோலுக்கான ஹைட்ரோமீட்டர். இதுவே டீசலாக இருந்துச்சுன்னா 800லேருந்து 850 வரைக்கும் இருக்கும். இது டீசலுக்கான ஹைட்ரோமீட்டர். நீங்கள் ஹைட்ரோமீட்டரை மாற்றி போட்டிங்க அப்படின்னா, பெட்ரோலுக்கு உள்ளது டீசல்லையோ, டீசலுக்கு உள்ளது பெட்ரோலையோ போட்டிங்கன்னா அது அதில் மிதக்காது, அது இமிடியேட்டாக கீழே போய் செட்டில் ஆகிடும். இப்போது டீசலுக்கு உள்ளதை ஃபஸ்ட்டு போடுறேன். இப்போது டீசலில் ஹைட்ரோமீட்டர் போட்டிருக்கோம். அதோட வேல்யூ என்ன நிற்கிது அப்படின்னா 814. அதை நோட் பண்ணிக்கணும். 814.0. இது எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் 800 இருக்கிறதுனால இது 800ன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு பெரிய லைன் 805, அப்புறம் 10ன்னு இருக்குன்னா 10, அதுக்கப்புறம் உள்ள ஒரு பிக் லைன் 15. அந்த 50 பெரிய லைனுக்கு கீழே இருக்கிற ஒரு லைனும் ஒரு பாயிண்ட். 15 அப்படின்னா 16, 17, 18, 19, 20. அதில் என்ன நிற்கிதோ அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம ரீட் பண்ணி எடுத்து நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதோட டெம்பரேச்சரை செக் பண்ணணும். அதுக்கு இந்த தெர்மாமீட்டர் எடுத்து டீசலில் வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ரூம் டெம்பரேச்சர்லேருந்து இந்த ஃபியூலோட டெம்பரேச்சருக்கு அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது அதில் சென்டரில் ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் தான் அந்த மெஷர்மெண்ட் லைன். இப்போது அதோட மெஷர்மெண்ட் வேல்யூ என்னவாக இருக்குன்னா 30, 32, 34, 34.5 அப்படிங்கிறது. அதோட டென்சிட்டி வேல்யூ 814. அதோட டெம்பரேச்சர் 34.5. இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டீசலோட டென்சிட்டி 827.7, 827.7 அப்படிங்கிறது தான் டீசலோட டென்சிட்டி.